ஓகே தேங்க்யூ. ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் ப்ரிப்பரேஷன் நல்லா போகணும்னு நம்புறேன். தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க. நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் அப்பயே சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்றேன், சரிங்களா? அதனால எதுவும் மைண்டில் வச்சுட்டு கேட்குற வரலையும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்பப்போ கேட்டுருங்க. தோணுச்சுன்னா நமக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனே கேளுங்க. அங்கே சப்போர்ட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம், சரிங்களா? அதனால வந்து எதை பற்றி யோசிக்க வேண்டாம். எப்போ டைம் கிடைக்குதோ போட்டு விட்ருங்க. நாங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உடனே சால்வ் பண்ணி போட்டு விட்ருவோம். முடிஞ்ச வரலையும் எவ்வளோ சீக்கிரம் போடணுமோ அவ்வளோ சீக்கிரம் போடலாம், சரிங்களா? சரி, ஓகே ஃபைன். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இது வந்து என்னன்னா, மேக்ஸில் வந்து அதாவது பில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு 3 டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், ரைட்டுங்களா? அந்த 3 டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து அரித்மெட்டிக். அரித்மெட்டிக், ஓகேங்களா? ஓகே. ஒன்று வந்து அரித்மெட்டிக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஓகேங்களா? இது மூணும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ், சரிங்களா? இதில் வச்சு தான் மற்ற எல்லாமே வந்து மேக்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போது நம்ம அரித்மெட்டிக் இதுவரையும் நம்ம பார்த்த இல்லைங்களா? இதுவரையும் பார்த்த எல்லா டாப்பிக்கும் அரித்மெட்டிக் தான். அரித்மெட்டிக்னா என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் வச்சு போகிறது அரித்மெட்டிக், சரிங்களா? அப்போ இந்த அரித்மெட்டிக் இதுவரை நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தது எல்லாமே அரித்மெட்டிக் தான். அது வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னொன்று அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரான்னு ஒன்றும் கிடையாது. அல்ஜிப்ரான்றது லெட்டர்ஸ் தான், ரைட்டுங்களா? அப்போ அரித்மெட்டிக் நீங்க சம் போட்டீங்களாவே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அல்ஜிப்ரா வந்துடும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த ஏபி பார்த்தோம் இல்லைங்களா? நீங்க ஏபி கூட எடுத்துங்க. இப்போ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்ற ஃபார்முலா என்ன அது? எல்லாம் வந்து எல்லாம் வேரியபிள் தானே, லெட்டர்ஸ் தானே. அப்போ லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அல்ஜிப்ரா. அப்போ நீங்க மேக்ஸ் பொறுத்தவரை அல்ஜிப்ரா மைனஸ் பண்ணி படிக்க முடியாது. அப்போ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி இது எல்லாக்குள்ள ஒரு இன்டர்லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். நம்பர் இல்லாமல் ஜாமெட்ரி படிக்க முடியாது, ரைட்டுங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணு தான் வந்து பில்லர்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுதான் மேக்ஸ் உடைய பில்லர்ஸ். 3 பில்லர்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னா அரித்மெட்டிக், ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா. அப்போ உங்களுக்கு அரித்மெட்டிக் பத்தியும் அல்ஜிப்ரா பத்தி ஓரளவுக்கு ஐடியா இதுவரையும் கிடைச்சிருக்கு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஜாமெட்ரின்ற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த ஜாமெட்ரி நாம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேம். மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையிலையும் நீங்க வந்து அது அது என்ன சொல்றதுன்னா, நீங்க மேத்தமெட்டிக்ஸ் வந்து அது எதுவும் சம்மந்தமற்ற சப்ஜெக்ட் அப்படிலாம் கிடையாது. நீ மேக்ஸ் படிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, சரிங்களா? அது ஏன் யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னா, உலகம் முழுவதும் எல்லாராலும் பயன்படுத்தப்படுது, ரைட்டுங்களா? ஒன்று. அதே சமயத்தில் எல்லாரும் அதான் பயன்படுத்தப்படுது. அங்கே உள்ள டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மெட்டீரியலை கோத்ரூ பண்ணும்போது வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. மேத்தமெட்டிக்ஸ் வெர்சஸ் சயின்ஸு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது நான் படிக்கும்போது அதில் என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் அதாவது சயின்ஸ் இஸ் ஒரு நேச்சுரல் ஒன். சயின்ஸ்ன்றது ஒரு ஒரு நேச்சுரல். இப்போ இந்த இடத்துல இந்த நேச்சரில் இருக்கிற விஷயங்களை பற்றி டீல் பண்ணுறது பேர் சயின்ஸு. தட் மீன்ஸ் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சயின்ஸில் நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இப்போ ஒரு பயாலஜி படிக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது என்ன படிப்போம் நம்ம அப்படின்னா, நம்ம அங்கே வந்து இந்த எர்த்தை பற்றி படிப்போம். யூஸ்வலாக வந்து நம்ம நம்ம நியூட்டனை பற்றி, நம்ம நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட் பற்றி படிச்சிருப்போம். நம்ம வந்து எர்த்துக்கு வந்து ஒரு கிராவிட்டி இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் விழுந்த கதைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டுங்களா? ஏன் ஆப்பிள் கீழே விழுது, ஏன் ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போட்டாலும் அது எகைன் பேக் டு எர்த்து அப்படின்ற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எர்த்துக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, தட் மீன்ஸ் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ எங்க நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம் தானே, நம்ம ஏதோ புதுசாக இது பண்ணிக்கல. அப்போ அது அப்போ பிசிக்ஸ்ன்றது ஒரு உதாரணம். இப்போ கெமிஸ்ட்ரின்றது என்னது? இப்போ நம்ம பாடியே வந்து ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். இப்போ ஒரு வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன்ன்ற ஒரு ஒரு கேஸும் ஆக்சிஜன்ற ஒரு கேஸும் சேர்ந்து தான் நம்ம என்ன கிடைச்சிருக்கோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2O கிடைச்சிருக்கும், வாட்டர். அப்போ இது வந்து இயற்கையாக இருக்குல்ல, புரியுதுங்களா? அப்போ அது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சொல்லிக்கலாம். இப்போ பயாலஜினா ஒரு ஒரு அனிமலாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை வந்து பிளான்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னது, பயாலஜிக்கல். ஒரு சிந்தசிஸ் நடக்கும்,
அங்கே வந்து அங்கே வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஒரு லிவிங் திங்ஸுக்கு என்னென்ன யூஸ்வலாக எக்ஸ்கிரீஷன்ல இருந்து, ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ல இருந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுல்ல, அதெல்லாம் பற்றி படிப்போம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சயின்ஸ்ன்றது முழுக்க 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 இந்த இந்த எர்த்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி படிக்கிறது சயின்ஸ். ஓகேங்களா. இப்போ மேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்ன்றது மேக்ஸ் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஜீரோ மேம். தெர் இஸ் நோ வேல்யூஸ் ஃபார் இட். ரைட்டுங்களா. மேக்ஸ் வந்து எதுக்கு உதவி இருக்கு, எதுக்கு எப்படி உருவாயிருக்கு, அதனுடைய நீடு என்ன, வாட் இஸ் த என்ன சொல்ற ரிக்யர்மெண்ட் ஃபார் த அந்த மேத்தமெட்டிக்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற விஷயங்கள், மற்ற நம்மளுடைய டே டு லைஃபாக இருக்கட்டும், நம்ம மற்ற மற்ற ஸ்ட்ரீம்லாம் இருக்கட்டும், அதில் வந்து நம்முடைய வேலைகளை ஈஸியாக்குறது, சீக்கிரம் முடிக்கிறது, ஓகேங்களா, அதுக்காக உருவானதான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அப்போ மேக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ மேன்மேடு ஒரு மனிதன் உருவாக்குறது தான் மேக்ஸ். ரைட்டுங்களா. அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நீங்க எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். வேற எவர் மேபி நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்னா நம்ம வந்து சம் போடுறோம் சார், ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு மீதி வாங்கிட்டு வரோம், அதோட மட்டும் மேக்ஸ் கிடையாது. ரைட்டுங்களா. அப்போ மேக்ஸ் உடைய ஸ்கோப்பே வேற. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு 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 சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஜாமெட்ரிக்கு முன்னாடி அரித்மெட்டிக் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் 1 2 3 இருக்கு இல்லைங்களா. இப்போ 1 2 3 நம்ம ஏன் சொல்லணும், வாட் இஸ் த ரிக்யர்மெண்ட், ஏன் வந்து 1 2 3 நம்ம படிக்க வேண்டிய என்ன நீடு இருந்திருக்கு போகுது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 பிசி பிஃபோர் கிறிஸ்ட், ஓகேங்களா. 20,000 பிசிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கேட்டல் ரேரிங் இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து அனிமல்ஸ், அதாவது இப்போ வந்து மாடு ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறதெல்லாம் இருக்கும். இப்போ அவங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம அந்த பேக்ல நீங்களா ஒரு ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ மாடுகள்லாம் வளர்த்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடு, ஒரு வீட்டுக்கு நிறைய மாடுகள் இருக்கும், ஒரு 4 5 5 10 20 அது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் கட்டியிருக்க முடியாது மேய்க்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் ஓட்டி போகிற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா. ஓட்டு போகும்போது அது ரிட்டர்ன் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும்ல. ரைட்டுங்களா. அவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹியூமனுடைய போன்ஸ் இருக்குல்ல, அந்த போன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு மாடுனா ஒரு போனு, 10 மாடுனா 10 போனு, அந்த மாதிரி வந்து கவுண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 மாடு ஓகே, ஒரு 20 மாடா இருக்கு, ஒரு 30 மாடா இருக்குன்னா அந்த போன் ஒவ்வொரு போனும் எடுத்து வச்சுட்டு அது நீங்க சுமந்து போறதே ஒரு பெரிய வேலை இல்ல. யுவர் கேரிங் வித் யூ, அதே ஒரு பெரிய வேலையா இருந்திருக்குல்ல. அப்ப என்ன பண்றாங்க, இதோட அது பெரியதா இருக்கு, அப்ப அடுத்த கருத்து என்ன பண்ணிருக்கலாம், சின்ன சின்ன கல்லுகளா எடுத்து ஒரு மாடுக்கு ஒரு கல்லு, 10 மாடு இருக்கா அப்ப 10 கல்லு. அப்ப காலையில போகும்போது ஓட்டிட்டு போறோம், வரும்பொழுது ஒவ்வொரு கல்லு கணக்கு பண்ணி ஒரு 10 மாடு இருக்கா 10 கல்லு இருக்கு, ஓகே, அப்ப எல்லா மாடுகளும் கரெக்டா இருக்கு அப்படின்ற அவங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. லாஜிக் புரியுதுங்களா. எல்லாமே இங்க இங்க இருக்க சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாமே ஹியூமனுடைய என்ன சொல்றது, அந்த அந்த இன்டெலெக்சுவல், அந்த அந்த கற்பனை வளம் தான் இங்க நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ரைட்டுங்களா. அப்போ அந்த மாதிரி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாருங்க, அந்த அந்த கல்லா இருக்கட்டும் இல்ல அந்த போனா இருக்கட்டும் அதை கேரி பண்றது ஒரு பெரிய வேலையா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காலம் நிறைய பேர் யோசிக்கும் போது, சரி ஏன் வந்து நம்ம வந்து 1 2 3ன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா. அப்படிதான் எமர்ஜி ஆயிருக்கு. நான் சொல்றது கதை கிடையாது. அப்படிதான் எமர்ஜி ஆயிருக்கு. இன்னொன்னு அவங்க சொல்றது உண்மைன்னு சொல்ல முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கிற, உங்களுக்கு தெரியாது, யூ யூ ஆல் ஆர் லிட்ரேச்சர், மேக்ஸிமம் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. யூ ஆர் நோ என்னது, இங்க எப்படி ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது. ரைட்டுங்களா. எதுவுமே நம்ம நடந்த விஷயங்களை வச்சு அப்படியே டைரக்டாக பண்றோம். தெர் இஸ் லாட் ஆஃப் இன்டைரக்ட் ரிசோர்சஸ், இன்டைரக்ட் சோர்சஸ். ரைட்டுங்களா. ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு எடுக்கிற ஒரு எலும்பை வச்சு கண்டுபிடிக்கிறோம், இந்த எலும்பு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. ஒரு ஒரு பானை எடுத்து ஒரு பாட்டு வச்சுட்டு எத்தனை வருஷம் முன்னாடி உருவாதுன்றோம். ரைட்டுங்களா. அப்போ வி ஆர் மேக்கிங் த ஹிஸ்டரி. ஓகேங்களா. நம்ம மேக்கிங் ஹிஸ்டரினா ஆல்ரெடி மேக் பண்ண ஹிஸ்டரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்படிதான் இருந்திருக்கலாம். இப்ப கீழடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து 600 பிசிலேயே வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எதை வச்சு சொல்றோம், அங்க கீழடியில் கிடைச்ச ஒரு சில எவிடன்சஸ். புரியுதுங்களா. இவ்வளவுதான். அப்போ நீங்க எடுத்து பாருங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். இப்போ நீங்க ஹிஸ்டரியில இந்த இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா, அதே மேத்தமெட்டிக்ஸ் தானே. வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி நீங்க கால்குலேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். அப்போ நீங்க மேக்ஸ் படிக்கும்போது நீங்க நான் சொல்றதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது, நீங்க யூஸ் பண்ற போன்ல இருந்து. ஓகேங்களா. ஒரு போன்ல பாருங்க, அது என்ன ஷேப் சார்,
சார் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு கியூபாய்டு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு செல்லுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜீரோவும் ஒன்று, ரெண்டே ரெண்டு லெட்டர், ரெண்டே ரெண்டு டிஜிட் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்க மேத்தமெட்டிக்ஸ் மைனஸ் பண்ணி பார்த்தீங்களா, இங்க எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது மேம். நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறீங்க, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது மேத்தமெட்டிக்ஸ் தானே. புரியுதுங்களா? அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நான் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மேக்ஸ் விட இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் இருக்க முடியாது. நான் ஆப்வியஸா சொல்றேன். ஈவன் நானுமே எனக்கு லிட்ரேச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய தமிழ்ல நான் நிறைய வாசிப்பேன் நான். ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் வாசிச்சா கூட நான், அது ஒரு பக்கம், அது மனிதர்களுடைய ஃபீலிங் சம்மந்தப்பட்டது. உண்மையாக அது அது ஓகே, நம்ம we can நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நம்ம லைஃப் சயின்ஸ். உங்களுக்கு எங்கெங்க பயன்படுது பயன்பட்டுட்டே இருக்கும். அதனால தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து சயின்ஸ்ல வச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மைண்ட்ல வச்சுங்க. ஸோ இது இந்த இந்த விஷயங்கள் இஃப் யூ லேர்ன் இட்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து கடத்துங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஏன் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்து நீங்க நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு 10th 12th படிக்கிற பசங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்களாட்டிருக்கு. வேலைக்கு போறவங்க கூட இருக்க மாட்டாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி இது பண்றாங்க. அது ஒண்ணு. நான் கூட கேட்டிருப்பேன் இல்லைங்களா, 10th 12th படிக்கிற பசங்களுடைய பேரண்ட் தான் அதிகமா இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வராங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டு போயிட்டாங்க. இந்த எஜுகேஷனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? ரைட்டுங்களா? நம்ம வந்து நம்ம கத்துக்கிறது தானுங்களா மேம். நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளை மோட்டிவேட் பண்றது, மைண்டை கல்டிவேட் பண்றது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் உண்டான ரீசன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது, இவ்வளவுதானே எஜுகேஷனுடைய நோக்கமா இருக்க முடியும். சரிங்களா? அதனால இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. ஏன் சார் நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, இந்த ஜியாமெட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் இருக்கு நம்முடைய ரியல் லைஃப்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன் நான். இப்ப நான் அப்படியே நான் சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் கியூபாய்டு ஷேப் வந்து கனசதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கியூபாய்டா. இப்ப நான் யூஸ் பண்ற பேனா யோசிச்சு பாருங்க, ஒரு சிலிண்டர். நம்ம யூஸ் பண்ற டேபிள் ஒரு கியூபாய்டு. ரைட்டுங்களா? நீங்க எங்க வேலை பாருங்க, நம்ம யூஸ் பண்ற பால் ஒரு ஸ்பேயர். புரியுதுங்களா? அப்போ நீங்க அப்படியே அப்படியே சுத்தி பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் சுத்தி பாருங்க, நான் சொல்ற ஷேப்புக்குள்ள வந்துரும் பாருங்க. ரைட்டுங்களா? நம்ம சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீமு கோனு, கோன் ஐஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது கோனு. அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஜாமெட்ரின்றது நம்ம லைஃப்ல ஜாமெட்ரி மைனஸ் பண்ணி பண்ணவே முடியாது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாத்திருப்பாங்க. அவருடைய ஃபண்டமெண்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஃபண்டமெண்டல்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும். இவ்வளவுதான விஷயம். அதனால அந்த ஒரு கான்டெக்ட் வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுங்க. அப்போ இனிமேல் பார்க்கும்பொழுது நான் மேக்ஸ்ல நடத்தின ஒவ்வொரு டாபிக் இதுவரையிலும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது. திரும்ப எப்படி ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணும்பொழுது அந்த டாபிக் வந்து என்ன நான் சொல்றேன் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. நான் ஒரு சம் படிக்கிறேன், சம்முடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது நீங்க உணருங்க. அப்ப பாருங்க அந்த மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப நீங்க வந்து மேக்ஸ் ஒரு மேக்ஸா நினைக்க மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அது எல்லாத்தையுமே கரெக்டா போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் நம்ம வந்து சொல்றது. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிங்க. மேத்தமெட்டிக்ஸுடைய பர்பஸ் என்ன, அந்த ஸ்ட்ரீம் உடைய ஆரிஜின் எதுக்கு, அவருடைய அதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப என்ன சொல்றது, இந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு மேக்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன அந்த பில்லர்ஸ்ல ஜாமெட்ரி பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? இதுல ஒண்ணு இல்லை மேம், ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, இந்த ஜாமெட்ரி பொறுத்தவரையிலும் என்னது, ஜாமெட்ரினா ஷேப் தானே. ஓகேங்களா? அப்போ ஷேப்னா அதனுடைய அல்டிமேட் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாருங்களேன். இப்போ நான் ஒரு லைன் வரையறேன் அப்படின்னா பாருங்க, இப்போ நிறைய பாயிண்ட் வைக்கிறேன் மேம். ஓகேங்களா? இந்த பாயிண்டை நான் கனெக்ட் பண்ண ஒரு லைனா மாறிடும். கரெக்டா? இப்போ நான் ஒரு ஒரு கியூப் வரையறேன். இந்த பாருங்க, ஒரு கியூப் நான் வரையறேன். இப்படி கியூப் வரையறேன். இப்போ கியூப் என்ன ஆகுது, இது எல்லாமே லைன் தானே, எல்லாமே ஒவ்வொரு லைன் தானேங்களே. அப்ப லைன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம், வித் த ஹெல்ப் ஆஃப் பாயிண்ட் தானே. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட்ன்றது ஜாமெட்ரினுடைய ஃபண்டமெண்டல். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு லொகேஷன் சொல்லுவோம்ல, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இந்த இப்போ இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, என்ன சொல்லலாம் நம்ம, நான் வாயில் டக்குனு வர மாட்டேது. இப்போ ஓலாலாம் புக் பண்றோம். இப்போ எல்லாமே வந்து லொகேஷன் தானே. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. சரிங்களா?
அப்போ ஜாமெட்ரி பொறுத்தவரையும் பாயிண்ட்ன்றது தான் த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜாமெட்ரி. சரிங்களா? அப்போ பாயிண்ட் எப்படி குறிக்கலாம்? ஜஸ்ட் இதான் ஒரு புள்ளி. ரைட்டுங்களா? அப்போ இது இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், இதான் பாயிண்ட். அதுக்கு நீ என்ன வேணாலும் நோட்டேஷன் கொடுத்துருங்க. அப்போ ஜாமெட்ரினால பாயிண்ட்ன்றது ஃபண்டமெண்டல், அதான் ஃபர்ஸ்ட்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம், இந்த பாயிண்ட்ன்றது ஒரு புள்ளி தானே, அதுக்கு எது லென்த்தோ அது மாதிரிலாம் எதுவும் வராது. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் லெஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் லெஸ்னா அது கொண்டு அதுக்கு வேல்யூலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு 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 மார்க், அவ்வளோதான், ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? அப்போ ஜாமெட்ரியில் பாயிண்ட்ன்றது ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாருங்களேன் மேம், லைன் செக்மெண்ட்னு போட்டிருப்பேன், இன்னொன்று லைன் போட்டிருப்பேன். நம்ம எல்லாம் சொல்லி பழத்திருக்கோம், அந்த லைன் 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 சொல்லி பழகிருப்போம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ரெண்டுக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்கேன், லைன் செக்மெண்ட்டுக்கு இப்போ ஏ பி அப்படின்னு போட்டுட்டு ஒரு லைன் போட்டேன். ஓகேங்களா? அதே பாருங்களேன், இப்ப லைன் என்ன பண்றேன், அதே ஏபின்னு போட்டுட்டு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எண்ட் இருக்கு ரெண்டு இதுலயும். இங்க பாருங்க ஒரு ஏரோ மார்க் போகுதா? ரைட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா லைன்ன்றது அது வந்து பாத்தீங்கன்னா எண்ட்லெஸ், ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கோம், போயிட்டே இருக்கும். லைன் செக்மெண்ட்ன்றது அந்த லைன்ல இருக்கிற ஒரு பார்ட். ரைட்டுங்களா? அப்ப லைன் செக்மெண்ட் தான் சொல்லி பழகணும். இப்ப நம்ம போடுறேன், இது என்ன சார் அப்படின்னு, இது என்ன மேம் அப்படின்னு கேட்டா நீங்க இதை லைன் சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னேன், மேத்தமெட்டிக்கல் கரெக்ட் ஃபார்ம் வந்து லைன் செக்மெண்ட் சொல்லணும். நம்ம என்ன பண்ணிருப்போம், லைன் லைன் பழகிருப்போம். பரவாயில்ல, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் நாட் லைன், திஸ் இஸ் லைன் செக்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப லைன் செக்மெண்ட்னா அது பாருங்க, இங்க ரெண்டு லெட்டர் போட்டு மேல ஒரு கோடு போட்டா போதும். லைன் போட்டீங்கன்னா கோடு போட்டு ரெண்டு பக்கம் என்ன பண்ண, நம்ம ஒரு ஏரோ மார்க் போடணும். இவ்வளவுதான் கான்டெக்ட். சரிங்களா? இப்ப பாருங்க அடுத்தது ரே. ரேஸ்ன்னு சொல்லுவோம்ல. அப்ப ரே என்னது, ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எண்டு பாயிண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஏரோ மார்க் போட்டு போடணும். இப்போ ரே என்ன வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ பஸ் இருக்கு, இப்போ பஸ்ஸில் வந்து முன்னாடி லைட் வச்சிருக்காங்களே, அந்த டூம் லைட் இருக்குல்ல. அப்போ லைட் வந்து நமக்கு வந்து ஒரு அந்த 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 பல்ப் வந்து நமக்கு லைட்டை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ என்ன அது, அந்த பல்ப் இருக்கிற இடம் எண்டு பாயிண்ட், அந்த லைட்டு வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? விசிபிலிட்டி மேபி குறையுமே அப்படியே, பட் எண்ட்லெஸ் தானே, அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நம்மளுடைய சன் ரேஸ் இருக்கு. அப்போ சன்ல இருந்து நமக்கு ரேஸ் வருது, அது என்னது, அது ரே தான் சொல்றோம், சன் ரேஸ் தான் சொல்றோம். அப்ப பாருங்க, ரேன்றது ஒரு புதிய ரேஸ்ன்றது நம்ம யூஸ்வலா ப்ராக்டிகல் லெவல் யூஸ் பண்றது தான். ரைட்டுங்களா? அது மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது நம்ம வந்து இது புதுசுன்னு நினைப்போம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் பாயிண்ட்ன்றது சொல்லியிருக்கேன், லைன் செக்மெண்ட் சொல்லியிருக்கேன், லைனை பத்தி பேசியிருக்கோம், ரே பத்தி பேசியிருக்கோம். ஓகேங்களா? இட்ஸ் கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இதுல ஒன்றும் டவுட் வர ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்களேன், இப்போ ஆங்கிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் மேம். நீங்க வந்து இது மக்கபெல்லாம் பண்ண வேண்டாம், நான் சொல்றது அப்படியே டிராவல் பண்ணிட்டே வாங்க கூட, நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஆங்கிள் மேம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸ்ல. ஓகேங்களா? வந்து பாருங்க, மொத்தம் ஆங்கிள்ஸ்ல வந்து அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், இன்னும் சில ஆங்கிள்ஸ்லாம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், இது ஒரு ரேவா, இது ஒரு ரேவா, அந்த ரேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல, அப்போ ஒரு ஆங்கிள் மேக் ஆகும். பாருங்க, இது ஒரு ரே, இது ஒரு ரே, அந்த ரே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுது, ஜாயிண்ட் ஆகுதுங்களா? ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம ஆங்கிள் சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டான்றது ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ ஜீரோவோட அதிகமாக இருக்கு, 90யோட கம்மியாக இருந்தா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள். ரைட்டுங்களா? எக்ஸாக்டா 90 டிகிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரைட் ஆங்கிள். பாருங்க, இதானே கரெக்டா 90 டிகிரி இருக்கா? அதாவது இங்க பாருங்க, பர்பெண்டிகுலரா இருக்கிறது, இதுதான் 90 டிகிரி. சரிங்களா? இது ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரியோட அதிகமாக இருக்குன்னு, 180 டிகிரியோட கம்மியாக இருக்குன்னு. ஓகேங்களா? இதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். இங்க பாருங்க, 90 டிகிரியில் இந்த 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 இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போகுதுல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 90யோட அதிகமாக தானே இருக்கும். இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள்னு இருக்கு. சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னது, 180 டிகிரி. அதாவது இந்த லைன் இருக்குல்ல, இந்த இந்த ரேவும் இப்படி இருந்த ரே இப்படி இருந்தால் 90 டிகிரின்னு சொன்னல, இந்த ரே இப்படி மூவ் ஆகிட்டு இங்கே வந்துருச்சுன்னா 180 டிகிரி. ரைட்டுங்களா? ரெண்டு 90 தானே மேம், இது ஒரு 90, இது ஒரு 90, ரெண்டு சேர்த்தா 180. அப்போ இந்த லைன் என்னது, 180. இவ்வளவுதான் வேற. சும்மா தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப இது பண்ண வேண்டாம், லைட்டாக எனக்கு தெரிஞ்சுங்க. அடுத்தது இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஷன் ஒன்றும் இல்லை, 180க்கு மேலே அதிகமாக இருக்குன்னா 360 கம்மியாக இருக்கணும். இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ கடைசி அதே இடத்துல வந்து நிற்கிறது. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டேன், அதே பாயிண்ட் வந்துட்டேன். அப்போ என்னது, 360 டிகிரி சொல்லுவோம்ல. இப்போ நம்ம நிறைய பாரு 360 வியூவில்
பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வந்துடுறீங்களா? இப்போ நிறையா வந்து இந்த ரிலீஜியஸாக பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது 360 வியூ அப்படின்னு போடுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ 360 என்னது? நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சிருது. இவ்வளோ தான் 360 வியூ. ஓகேங்களா? இதில் வேற ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம வந்து இந்த ஆங்கிளில் வந்து இந்த ஒரு 6 ஐகோட் ஆங்கிள் என்ன, ரைட் ஆங்கிள் என்ன, அப்டியூஸ் ஆங்கிள் என்ன, சப்ளிமெண்ட்ரி, ரிஃப்ளெக்ஸ், கம்ப்ளீட் ஆங்கிள். இது சும்மா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கும். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, சும்மா ஜஸ்ட் தெரியும். ரொம்ப மக்கபலம் பண்ண வேணா, பஸ் என்னன்னு புரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாருங்களா மேம், ரொம்ப முக்கியமான ஒரு ஷேப் மேம் இது ட்ரையாங்கிள்ஸ்ன்றது. ட்ரையாங்கிள் இல்லை. இப்போ 3 சைடு இருந்துச்சுன்னா அது பேர் ட்ரையாங்கிள் பாருங்க. இது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் போட்டுட்டே போனால் நம்ம என்ன கிடைக்கும்? ஒரு லைன் கிடைக்கும். இது ஒரு லைன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு லைன் போடுறீங்க, அதே மாதிரி இன்னொரு லைன் போடுறீங்க. 3 லைனு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? நமக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு. அப்போ ட்ரைன்னு அர்த்தம்னா 3. நம்ம ட்ரைனா 3 அது எப்படி பிரித்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ட்ரைனா 3 ஆங்கிள்ஸ்னா 3 ஆங்கிள் பாருங்க. இது ஒரு ஆங்கிள் சொல்லலாமா? இது ஒரு ஆங்கிள் சொல்லலாமா? இது ஒரு ஆங்கிள் சொல்லாங்களா? ஓகேங்களா? அப்போ 3 ஆங்கிள் இருக்கு பாருங்க. அப்போ இது மேல இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது 3 வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன நமக்கு என்ன கிடைக்குது? 3 ஆங்கிள் கிடைக்குது. அதனால வந்து ட்ரை ஆங்கிள் சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலின் ட்ரையாங்கிள் ஒரு டைப் இருக்கு. ஸ்கெலின் என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இந்த பாருங்க மேம், மேத்தமெட்டிக்ஸ் நல்லா போட்டிருப்பாங்க. இங்க ஒரே ஒரு லைன் போட்டிருங்க, இங்க 2 லைன் போட்டிருங்க, 3 லைன் போட்டிருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது மூணுமே சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். 3 டிஃபரெண்ட் அர்த்தம். ஓகே, அப்ப ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அடுத்து பாருங்க, ஐசோசெல் ட்ரையாங்கிள்னா எனி டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பாருங்க, இந்த ஒரே ஒரு லைன் போட்டுக்கணும், இதுக்கு அப்ப 2 சைடு ஈக்குவல். இது டிஃபரெண்ட், இது 2 போட்டுக்கலாம். சப்போஸ் நான் போடா விட்டேன், பரவாயில்ல. ஓகேங்களா? 2 லைன் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஈக்குலேட்டரல், ஈக்குன்னு அர்த்தம், ஈக்குனா ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப ஈக்குலேட்டர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பாருங்க, இந்த 3 சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ ஸ்கெலின் ட்ரையாங்கிள்னா 3 சைடு டிஃபரெண்டா இருந்தா ஸ்கெலின். ஐசோசெல்னா எனி டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு. ஈக்குலேட்டர்னா 3 சைடு ஈக்குவலா இருக்குன்னு, அதுக்கு பேர் ஈக்குலேட்டர். இது 3 டைப்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் சைட்ஸ். ஓகேங்களா? இது ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லலாம். இதே ட்ரையாங்கிளை பேஸ்ட் ஆன் ஆங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. அக்யூட் ஆங்கிள் பார்த்தோமா, இன்னொன்று ரைட் ஆங்கிள் பார்த்தோமா, இன்னொன்று அப்டியூஸ் ஆங்கிள் பார்த்தோமா. ரைட்டுங்களா? அங்க பார்த்தா ஆங்கிள் தான், அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது 3 இது வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது ஏன் சார் அக்யூட் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்குல்ல மேம். இந்த ஆங்கிள் பாருங்க எல்லாமே என்ன 90 டிகிரியோட கம்மியா இருக்கும். லெஸ் தான் 90 டிகிரி இருக்கும். லெஸ் தான் 90 டிகிரி இருக்கும். ரைட்டுங்களா? இது ரைட் ஆங்கிள் பாருங்க, ஒரு இது 90 டிகிரி இருக்கும். பாருங்க, நாங்கள் 90 டிகிரி இருக்கா, மற்றதெல்லாம் கம்மியா இருக்கும். அப்போ ஒரு இது 90 டிகிரி இருந்தாலே போதும், அது ரைட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி அதிகமா இருக்கணும். இது 90 டிகிரியோட என்ன பண்ணும்? கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருக்கும். புரியுதுங்களா? அதனால இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ அக்யூட் ட்ரையாங்கிள் என்ன, ரேடியல் ட்ரையாங்கிள் என்ன, அப்டியூஸ் ட்ரையாங்கிள் என்ன? அக்யூட் ட்ரையாங்கிள்னா அங்க இருக்கிற எல்லா ஆங்கிளுமே 90 விட கம்மியா இருக்கணும். ரைட் ஆங்கிள்னா ஏதோ ஒரே ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தா போதும். அப்டியூஸ் ஆங்கிள்னா ஏதோ ஒரு டிகிரி 90 டிகிரி மேல இருந்தா போதும். ஓகேங்களா? இது தெரிஞ்சிட்டா போதும். இன்னொரு விஷயம் முக்கியம், ஒரு ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் சொல்லியிருக்குல்ல, அந்த 3 ஆங்கிள் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி மேம். இது ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்டர் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? 180 டிகிரி. அப்ப என்னன்னா இந்த 3 ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 3 ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா 180 தான் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 3 ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா 180 தான் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 தான் கிடைக்கும். அப்ப இது ஆல்வேஸ் 180 டிகிரி அப்படின்றத, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். உங்களுக்கு கேள்விகள் கூட இது கேட்பாங்க, கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதனால இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, இது நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் பத்தி பேசணும். ஆல்ரெடி பேசிட்டேன் நான். பித்தாகரஸ் தியரம் என்னது? இது பாருங்க ட்ரையாங்கிள் தானே. என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட்டுங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன பண்றோம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்றோம். பாருங்க, அப்போ இங்க 90 டிகிரி வருமா? இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போடெனஸுங்களா? இது லெக் ஒன் லெக் டூன்னு வச்சுக்கலாங்களா? இது என்ன தியரம்? இந்த ஹைப்போடெனஸை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த லெக் ஒன் ஸ்கொயர்டு பண்ணி லெக் டூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கிடைச்சிரும். இது நான் சம் போடும்போது பல முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஜாமெட்ரி தான் இதனுடைய பேஸ், ஜாமெட்ரி. அதனால ஜாமெட்ரி வரும்போது சொல்லிட்டேன் நான். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது வரலையும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதுன்னா ஓகே சொல்லுங்க, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே மேம், கிளியர்? ஓகேங்க சார். ஓகே மேம், சரி அப்போ நான் கண்டினியூ பண்ணலாம் பாருங்களேன்.
மேம் இந்த ஃபார்முலாலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். அடுத்தது ஓகேங்களா, உங்க சம்முலாம் வந்து ஃபார்முலா பேஸ் தான் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நான் சில ஐடியாக்கெல்லாம் கொடுக்குறேன், நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்களேன், குவாட்ரிலேட்ரல். நான் முன்னாடி பார்த்தது ட்ரையாங்கல் மேம். ஓகேங்களா, இது வந்து குவாட்ரிலேட்ரல். ஒன்றும் இல்லை மேம், ட்ரைனா 3 மேம், குவாடுனா 4 மேம். சரிங்களா, இந்த குவாடுன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த குவாடுன்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து 4ன்னு அர்த்தம் மேம். ஓகேங்களா, அப்போ 4 சைடு 3 சைடு இருந்தா ட்ரை, 4 சைடு இருந்தா குவாடு. அப்ப குவாட்ரிலேட்டர்னா 4 சைடு எது இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே குவாட்ரிலேட்டர் தான். சரிங்களா, அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, இந்த ஷேப் என்ன, இது பேர் ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணுவீங்க, இது லென்த், இது பிரெத், கரெக்டுங்களா. அந்த இந்த லெவல் இது இது லென்த் பிரெத், இது பார்த்தா உங்களுக்கு வந்து இது படிச்சிருப்பீங்க. இப்போ இது ரெண்டே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் மேம். ஒன்னு வந்து பெரிமீட்டரு, இன்னொன்னு வந்து ஏரியா. ஏரியா என்னன்னு தெரியுங்களா, இந்த உள்ள இருக்கிற இது இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் ஏரியா, கரெக்டுங்களா. பெரிமீட்டர்னா பவுண்டரி, சுத்தி வருதுல்ல, இதுதான் பெரிமீட்டர். ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, ட்ரையாங்கிள் பெரிமீட்டர்னு என்ன அர்த்தம், இந்த 4 சைடு தானே, இது எல்னா இது ஈக்குவலா இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். இது பினா இது பி, பாருங்க 2 எல் வருது, 2 பி வருது, ரைட்டுங்களா. அப்போ இங்க பாருங்க, எல் பிளஸ் எல் பிளஸ் பி பிளஸ் பி, இப்படி தானே எழுதுனேன். இதை சிம்பிளை பண்ணா இங்க 2 எல் இருக்கா, இதை 2 எல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, இந்த பி வந்து 2 பி சிம்பிளை பண்ணிக்கலாமா. இப்ப 2 காமனா 2 இருக்கா, இது வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க எல் மீதி இருக்குங்களா, இங்க பிளஸ் இருக்குங்களா, இங்க பி இருக்கு. இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்படி எழுதிருக்கிறேன். அப்போ நீங்க அப்படியே எக்ஸாக்டா இருக்குது மக்கப் பண்ண வேண்டாம். நம்ம அந்த ஃபிகரை பார்த்துட்டு அதுல என்ன இருக்குன்றத நீங்களா எழுதி நீங்களா புரிஞ்சுக்கலாம். இப்படி நீ மேக்ஸ் உடைய ஃபார்முலா படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. மக்கப் பண்ணாதான் கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க 2 இன்ட்டு எல் பிளஸ் பி படிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன இது, இங்க ஒரு எல் வரும், இங்க ஒரு எல் வரும், இங்க பி வரும், இங்க பி வரும். இந்த 2 வேலையும் ஆட் பண்ணி இந்த 2 வேலையும் ஆட் பண்ணுமா, மொத்தம் 4 வேலையும் ஆட் பண்ணணும். அது சிம்பிளா என்ன பண்ணிடலாம், 2 இன்ட்டு எல் பிளஸ் பின்னு போட்டுக்கலாம். இவ்வளவுதான் கான்டெக்ட். ஏரியா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏரியா என்னது, இந்த லென்த் பிரெத் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிடும், ஏரியா கிடைச்சிடும். புரியுதுங்களா, இதுதான் விஷயம். அப்ப ரெக்டாங்கல்னா என்ன, அப்ப ரெக்டாங்கல்னா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த எல் எல்ல, இது பி பிங்களா, அப்ப ஆப்போசிட் ஈக்குவலா இருக்கும். ஈச் ஆங்கிள் இஸ் என்னது 90 டிகிரி. பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு, 90 டிகிரியா சொல்லலாமா, எல்லாம் பர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க. பர்பெண்டிகுலர்னா இப்படி இருக்கிறது மேம். அப்போ ஒவ்வொன்றும் 90 டிகிரி. அப்போ ஒரு ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் ஈக்குவலா இருக்கும், ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி இருக்குன்றது தான் ஒரு ரெக்டாங்கிள் உண்டான டெபினிஷன்ஸ், ரைட்டுங்களா. அப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கும், ரெண்டே வேலையோ, ஒன்னு வந்து சுத்தி வருது அது பெரிமீட்டர், இன்னொன்னு உள்ள இருக்கிற ஏரியா. புரியுதா, இவ்வளவுதான் மேம். அப்போ நீங்க இது இப்படி படிச்சுக்கிட்டா போதும். நீங்க இது மக்கப் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை வச்சு லாஜிக்கலா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, ஈஸியா இருக்கும், ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் ரெக்டாங்கிள். அடுத்தது பேரலகிராம்னு இருக்கு மேம். பேரலகிராம் ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் இப்போ பாருங்க 90 டிகிரிக்கு வருதுங்களா, எல்லாம் இங்க பாருங்க ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள்ல இது ஒவ்வொரு 90 டிகிரி இல்ல, அப்போ அப்ப என்ன பர்பெண்டிகுலரா இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் இது பண்றீங்க, சாய்வா போடுறீங்க. இங்க பாருங்க, இது சாய்வா போட்டீங்கன்னா ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிள் வந்து கொஞ்சம் ஷேப் மாறிடுது பாருங்க. இது பாருங்க நேர் நேரா இருக்கா, இது பாருங்க கொஞ்சம் சாய்வா இருக்கா, அப்ப இதுக்கு பேர் பேரலகிராம். இங்க என்ன சார் கான்டெக்ட்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க பாருங்க, இந்த சைடோ இந்த சைடு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த சைடோ இந்த சைடு ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா, இவ்வளவுதான் இதனுடைய கான்செப்ட். இதுக்கு என்ன சார் ஏரியா, இதுக்கு எப்படி லென்த் பிரித்து போட்டீங்களோ இங்கேயும் அதே தான் கான்செப்ட். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க லென்த் இருக்குல்ல, லென்த்துக்கு வேற என்ன சொல்லிடுவாங்க, இதை பேஸ்ன்னு சொல்லுவாங்க மேம். ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்னு சொல்லுவாங்க மேம். அப்போ பேரலகிராம்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இது நான் சொல்றேன், அப்படியே லைட்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்க திரும்ப ஒரு முறை பார்த்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு டிக்ஸ் சொல்றேன் அடுத்தடுத்து. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து பாருங்க, அடுத்த ஷேப் வந்து ஸ்கொயர் மேம். ஸ்கொயர் என்ன அர்த்தம், எல்லா சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கு பாருங்க. இது ஏ இது ஏ, அப்போ ஆப்போசிட் இது ஏவா இருக்கும், இது ஏ இருக்கும். ரெக்டாங்கல்னா பாருங்க மேம், இது இது ரெக்டாங்கல், அப்போ ஆப்போசிட் தான் ஈக்குவலா இருக்கும். ஸ்கொயர்னா 4 சைடுமே ஈக்குவலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பாருங்க, இது என்னது, 4 சைடு ஏவா, அப்ப ஒரு ஏ 2 ஏ 3 ஏ 4 ஏ, அப்ப இதோட சுத்தி எத்தனை எத்தனை லென்த் இருக்கும், 4 இன்ட்டு ஏன்னு சொல்லிக்கலாமா. ஏரியாவுக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைடு சைடு என்ன பண்ண வரீங்க, மல்டிப்ளை பண்றீங்க, அப்ப ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர்டு. இவ்வளவுதான் கான்செப்ட்.
இது என்ன பேசிக்ஸ் என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒவ்வொரு ஆங்கிலும் எப்படி இருக்கும்? 90 டிகிரி. இதான் ஸ்கொயரா. ஷேப் பார்த்துங்க. இன்னொன்று ஃபார்முலா தாண்டி ஷேப் மைண்டில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து ரோம்பஸ் மேம். ரோம்பஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இது இருக்குல்ல, இவன் எப்படி வந்து ரெக்டாங்கிளை கொஞ்சம் சாய்வா போட்டால் பேரலகிராம் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு ஸ்கொயரை கொஞ்சம் சாய்வா போட்டால் என்ன கிடைக்கும்? ரோம்பஸ் கிடைக்கும். இந்த ரோம்பஸ் இருக்குல்ல, இது ப்ராக்டிக்கலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க மேம் இதை. ஓகேங்களா? இங்கே தான் மீனிங்னா இங்கே பாருங்க, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதே மாதிரி தான் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா? இதுதான் ரெண்டு உள்ள கான்செப்ட். சார் இதுக்கு என்ன சார் ஏரியா அப்படின்னா, ஒன்றும் இல்லை மேம். இந்த இது மாதிரி இந்த சைடு இருக்குல்ல, மூளை விட்டுன்னு சொல்லுவாங்க மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயகனல். இது இந்த இந்த லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. ஓகேங்களா? அப்போ ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2ன்னு போட்டால் நமக்கு வந்து ரோம்பஸ் உண்டான ஏரியா கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான் இது. நீங்கள் ரொம்ப ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக வந்து புரியும். ஓகேங்களா? பார்ப்போம். அடுத்து பாருங்க, இன்னொரு ஷேப் வந்து ட்ரெபெஜியம். ட்ரெபெஜியம்னா ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, அதாவது ஒரே ஒரு சைடு மட்டும் பேரலாக இருக்கும். பாருங்க, பேரலல் பாருங்க மேம். இப்படி போட்டா பேரலல், இப்படி போட்டா பர்பெண்டிகுலர். பேரலல் நடத்தினா இந்த ரெண்டு லைன் எங்கேயுமே என்ன ஆகாது? ஜாயினே ஆகாது. அதான் பேரலல். ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, இந்த லைன் இப்படி போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் போட்டாலும் இந்த லைன் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. அதுக்கு பேர் அதுக்கு தான் பேரலல் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரே ஒரு சைடு பேரலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ட்ரெபெஜியம். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஒன்றும் இல்லை. பாருங்க, ஆஃப் இன்ட்டு A + B இன்ட்டு H. இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அது வேலையை வச்சுட்டு இன்ட்டு போட்டு ஹெச் போட்டு முன்னாடி ஒரு ஆஃப் போட்டுக்கிறீங்க. இது ஃபார்முலாலாம் இதாக தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ட்ரிக் வந்து இன்னும் இது சிம்பிளா சொல்றதுக்கு அப்புறமா சொல்றேன். இது ஒரு நம்ம பஸ் தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ஒன்றும் இல்லை. இந்த பர்டிகுலர் குவாட்ரிலேட்டரில் ஒன்றும் இல்லை. பாருங்க, ரெக்டாங்கிள், பேரலகிராம், ஸ்கொயரு, ரோம்பஸ், ட்ரெபெஜியம். இந்த 5 ஷேப் தான் இருக்கு. இந்த 5 வச்சு தெரிஞ்சுட்டா போதும் குவாட்ரிலேட்டரல். மற்ற எல்லாமே இது சேர்ந்து தான் வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி போறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்போ இப்படி இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நான் இப்படி இருக்கு. இது கூட வந்து என்ன பண்றேன் நான்? இப்படி சேர்த்துட்டேன். பாருங்க, இது ஒரு ஷேப்னு சொல்லலாமா? இதுல இது என்னது? இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சொல்லலாமா? இல்ல ஸ்கொயர்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்? ட்ரையாங்கிள். அப்போ எல்லா இமேஜ் எடுத்து பாருங்களேன். எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும். ரைட்டுங்களா? அப்போ குவாட்ரிலேட்டர்ல ஒரு 5 ஷேப் இருக்குன்னு சொல்லுவாங்க. குவாட்ரிலேட்டர்னா 4 சைடு இருக்கிறது, ட்ரையாங்கிள்னா 3 சைடு இருக்கிறது. இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான ஒரு ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மேம். பார்த்துருக்கீங்களா? எல்லாமே இப்போ சர்க்கிளாக இருக்கும். ஓகேங்களா? இது சர்க்கிள்னா என்னது? இது சென்டர் பாயிண்ட் இருக்கும். சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு டாட் வச்சு இங்க பாருங்க, ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு மேம். அது ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணும்? டாட் வைப்போம். டாட் வச்சு என்ன பண்ணுவோம்? அது எல்லாம் சேர்த்தோம்னா என்ன கிடைச்சிடும்? நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடைச்சிடும். அப்போ என்ன மீனிங்னா, இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இது எல்லாமே என்ன இருக்கும்? எல்லாமே ஆறு ஆறு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஷேப் இதாக இருக்கு, தப்பா போடுறேன். கொஞ்சம் நல்லா போடுறேன் பாருங்க. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் ஆறு இருக்குன்னா சரி, ஓ இருக்குன்னா பாருங்க, சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ஆறு தான். எங்க போட்டாலும் என்ன வரும்? ஆறு 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 அப்படின்னு அர்த்தம். ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் இந்த சர்க்கிளுடைய ஒரு பியூட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கமரன்ஸ். அப்ப சுத்தி இருக்கிற லைன் இருக்குல்ல, முன்னாடி பார்த்ததெல்லாம் பெரிமீட்டர் சொன்னாங்க. பட் இங்க சர்க்கமரன்ஸ். அப்ப பெரிமீட்டர்னு சொன்னாலும் சர்க்கமரன்ஸ் சொன்னாலும் ரெண்டு என்னது? ஒண்ணுதான். இது வந்து சர்க்கிளா இருக்கிறதால சர்க்கமரன்ஸ் சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லைன் லைனா இருக்கிறதுல அது வந்து பெரிமீட்டர் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை மேம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இது ஸ்பெஷல் பண்ணலாம் மேம். இது ரெண்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. இதை நான் விளக்கம் கொடுத்தது ரொம்ப பெருசா போகும். பட் தெரிஞ்சுங்க. அப்ப சர்க்கமரன்ஸ்னா 2πr, ஏரியானா πr². பைக்கு என்ன வேலையை படிச்சிருப்பீங்களா? 22/7 ஆர் 3.14 சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம சம் போடும்போது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இவ்வளவுதான் நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் பார்த்ததெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து இப்போ நான் பார்த்தது எல்லாமே வந்து என்ன ஷேப் அப்படின்னா ரெண்டு ரெண்டு டைமென்ஷன் இருக்கும், ரெண்டு ரெண்டு வேல்யூ இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபிகர் சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்களா மேம். இது வந்து 4 சைடு ஒண்ணா இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கொயரா?
4 சைடு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேர் ஸ்கொயரா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க, 2Dன்னு சொல்லுவாங்க. இது 2Dனா ரெண்டு ரெண்டு வேலையை கிடைக்கும். இங்க பாருங்க, ரெண்டு ரெண்டு இது 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 அதாவது இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ரெண்டே ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இது வந்து 2 டைமென்ஷன். 3 டைமென்ஷனா இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இது மாதிரி கிடைச்சிச்சா? ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது 2D. இது எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வருது பாருங்க, எக்ஸ்ட்ரா வேல்யூனா திக்னஸ் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது ஏ. அப்போ இது ஒரு வேல்யூ போது இது வந்து என்ன சொல்றோம், 3 வேல்யூ இருக்கா? அப்போ இது 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க, 3Dன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க, ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 1 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ இங்க இருக்கிற ஒரு ஸ்கொயர் என்ன மாறிடுச்சு நமக்கு, ஒரு கியூபா மாறிடுச்சு. இங்க பாருங்க, ஒரு 2Dல இருந்த ரெக்டாங்கிள் தான் என்ன மாறிடுச்சு நமக்கு, ஒரு கியூபாய்டா மாறிடுச்சு. புரிதுங்களா மேம்? இங்க பாருங்க, இதுல பார்த்தா தெரியும். லென்த்ன்றது ஒரு வேல்யூவா, பிரெத்ன்றது ஒரு வேல்யூவா, ஹைட்ன்றது வேல்யூ, மொத்தம் 3 வேல்யூ இருக்கு பாருங்க. அப்போ 3 வேல்யூ இருந்துச்சுன்னா 3D. ரைட்டுங்களா? முன்னாடி இதுல பாருங்க, இதுல வந்து இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிம்பிளா சொல்றேன். இங்க பாருங்க, இது எல்லாமே டியூடி தான், பட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல் இன்டு பி ரெண்டு தானே இருக்கு. அப்போ இது 2D. இது எல்பி கூட ஒரு எக்ஸ்ட்ரா என்ன வருது, ஒரு ஹெச் வருது, மூணாவது டைமென்ஷன் வருது. அது பேர் வந்து 3D. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம பேப்பர் இருக்குல்ல, நம்ம நோட்டு பேப்பர், அந்த பேப்பர் மட்டும் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து பாருங்களேன், திக்னஸ் இருக்காது. அப்போ அது 2Dன்னு சொல்லலாம், ஒரு ரெக்டாங்கிள் சொல்லலாம். அதை ஒட்டுமொத்த அந்த நோட்டே எடுத்துக்கங்க, நோட்டுனா திக்னஸ் ஆட் ஆகுதுல, அப்போ அதுக்கு பேர் கியூப் ஆயிடும் மேம். இவ்வளவுதான் விஷயம். ரைட்டுங்களா? அப்போ 2D. அப்போ வந்து ஒரு பேப்பர் மட்டும் தனியா சொன்னா நம்ம 2 டைமென்ஷன் சொல்றோம். அந்த பேப்பர் வந்து ஒரு புக்கா கன்சிடர் பண்ணும்போது அது 3Dன்னு வரும், ஏன்னா ஒரு டைமென்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இப்போ நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துருப்பீங்களே, இப்போ நம்ம படம் பார்க்கறதெல்லாம் வந்து நார்மலா பார்க்கறதெல்லாம் வந்து 2D ஃபில்ம்னு சொல்லுவாங்க. அது 3D ஃபிலிம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ரைட்டுங்களா? 3D ஃபிலிம்ல என்ன நடக்கும், அப்படியே நம்ம லைவா பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு அனிமல்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது அப்படியே இப்படி கையை நீட்டும் காலை. இந்த கால் நீட்டிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம நோக்கி வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ பியாண்ட் த ஸ்கிரீன் வெளியே வரும்ல, அதுதான் அதனுடைய திக்னஸ். நம்ம நார்மலா படம் பார்க்கும்போது திக்னஸ் இருக்காது. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ நம்ம படம், சினிமா படம் தேட்டர்ல பார்க்குறோம்ல, எல்லாமே 2D இமேஜ் தான் அது, 2D தான் அது. அப்போ நம்ம 2 டைமென்ஷன் மட்டும் தான் தெரியும். 3D படம் பார்க்கும்போது கண்ணாடி போட்டுப்பீங்களே, போடும்போது என்ன பண்ணும் உங்களுக்கு, அது அப்படியே லைவா பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ சாலிட் ஃபிகர்ன்றது நம்ம லைவா பார்க்குற ஒரு விஷயம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக போடுறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், 2Dன்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. லாஜிக் புரியுதுங்களா? இந்த லெவல்ல தெரிஞ்சா போதும். இப்போ இது மாதிரி வந்து கியூப்னு ஒரு ஷேப் இருக்கு மேம். இந்த ஃபார்முலாலாம் நீங்க ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எனக்கு இல்லை சார், சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, மக்கப் பண்ண அதாவது என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொன்னீங்களா, நான் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து இது மாதிரி ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். எல்எஸ்ஏனா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வினா வால்யூம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? இதே மாதிரி தான் நான் கியூபாய்டுக்கும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்போ இருக்கும், நான் சொன்னாலும் உங்களுக்கு இப்போ மைண்டில் பதியாது. நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணுங்க, டவுட்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி சிலிண்டர் பாருங்க, சிலிண்டர் ஷேப் இருக்கா? அடுத்து இது என்னது, கோனு. ரைட்டுங்களா? வேற என்ன இருக்கு, இது பால் ஸ்பேரு. இது என்னது, ஹெமிஸ்பேரு. ஹெமிஸ்பேர்னா இந்த பால் என்ன பண்றான், கட் பண்றான் பாதியா. ரைட்டுங்களா? ஒரு பாலை பாதியா கட் பண்றோம், ஒரு பாதி இதுக்கு பேர் தான் வந்து ஹெமிஸ்பியர். ஹெமினா பாதின்னு அர்த்தம். ஓகேங்களா? இவ்வளவுதான் நாங்கள் உள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நான் பாருங்க, நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி பார்க்குற எல்லா இமேஜஸும் வந்து என்னவா இருக்கும், நம்ம இந்த மேக்ஸ் ஜாமெட்ரி ஷேப்பாக தானே இருக்குன்னு சொன்னேன். பாருங்க, கியூபாய்டு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஷேப் இருக்கா பாருங்க. நம்ம அந்த ரூபிக் கியூப்னு சொல்லுவோம்ல, அந்த கலர் சேஞ்ச் பண்றது சொல்லலாமா? அதே மாதிரி நம்ம டைஸ் ஆடுவோம்ல, நான் தாயா கட்ட அந்த டைஸ் சொல்லுவோம்ல, டைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கியூபா இருக்குமா? நிறைய பாக்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிலாம் வந்திருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சிலதெல்லாம் கியூபா இருக்கும். ஓகேங்களா? கியூபாய்டுன்றது நிறைய இருக்கு. நம்முடைய ஜன்னல், நம்முடைய விண்டோல இருந்து, நம்முடைய டோர்ல இருந்து, நம்முடைய மானிட்டர்ல இருந்து, கம்ப்யூட்டருடைய மானிட்டரு, நீங்க எதை பார்த்தாலும் என்னவா இருக்கும், நம்முடைய நோட்டு புக்ல இருந்து மேக்ஸிமம் கியூபாய்டு ஷேப் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிலிண்டர்னா பாருங்க, நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம வாட்டர் கேன்,
நம்ம எழுதுகிற பேனா, ரைட்டுங்களா? நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? சென்டெலாம் மோஸ்ட்லி வந்து அந்த சிலிண்டரா ஷேப்பில் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே என்ன வரும்? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். கோனுனா நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம், ரைட்டுங்களா? இந்த இந்த மேலே வந்து குழந்தைங்க வந்து இந்த பர்த்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் அந்த தொப்பி போடுவாங்கல்ல, கோனு. நம்ம இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் போடுவாங்களே, எல்லாமே என்னது? கோனு, ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, ஸ்பியர்னா எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாலு, ஓகேங்களா? ஷார்ட் புட்டு தூக்கி போகிற இரும்பு குண்டு, ரைட்டுங்களா? இது எல்லாமே என்னது? பால். நம்மளுடைய எர்த்து, ரைட்டுங்களா? இங்க இருக்கிற நிறைய செலஸ்டியல் பாடிஸ், ஸ்டார்ஸ் மேக்ஸிமம் என்னவா இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும், ஸ்பியர்ல இருக்கும். ஹெமிஸ்பியர்னா அதுல ஹாஃப், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இவ்வளவுதான் நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப நான் சொன்ன கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, ஆனா இதுக்கப்புறம் டவுட் இருந்தா சொல்றேன் சார். இப்போதைக்கு நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் மண்டையில ஏத்தியாச்சு. ஓகே மேம். ஓகே, போதும், அந்த லெவல் போதும் மேம். நான் சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா போகல. நான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன இதுல நீடு இருக்கிறது சொல்லிட்டேன் நான். இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கறத விட ஃபியூச்சர்ஸ்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப பேசிக்ஸ் லெவல் தான் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? பட் தெரிஞ்சுங்க, பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலா இந்த ஜாமெட்ரியில சம்ஸ் போடுறதுக்கான வேற ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம், ஓகேங்களா? சரி, நம்ம சம் போடும்போது பாருங்க, நம்ம வந்து உங்களுக்கு இதனுடைய இது தெரியும், ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் மங்கபலம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ பாருங்களேன், கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்ப கேட்டிருக்காங்க? 2020 கேட்டிருக்காங்களா மேம்? ஓகேங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். பாருங்க, லிஸ்ட் ஒன், லிஸ்ட் டூ. ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிளுடைய ஏரியா, ஸ்கொயருக்கு ஏரியா, ரோம்பஸுக்கு ஏரியா, பேரலகிராம் ஏரியா. அப்ப இந்த 4 ஷேப் உடைய ஏரியா அப்ப என்ன? அது டைரக்டா ஃபார்முலா கேட்டிருக்காங்களா? வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நீங்க வந்து இந்த இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நான் சொன்னதை வந்து நீங்க முன்னாடி அப்படியே கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம்? இதனுடைய ஆன்சர் போட்டுடலாம், வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே, பாருங்க. இப்போ நான் ட்ரையாங்கிளுக்கு நான் ஏற்கனவே சொல்லல நினைக்கிறேன், பட் ட்ரையாங்கிளுக்கு நான் ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் மேம். ஆஃப் பிஹெச் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இது ஸ்கொயருக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்கொயர் என்ன சொன்னேன்? 4 சைடு ஈக்குவலா இருக்குமா? அப்ப ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு ஈக்குவல் இடத்துல ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ரோம்பஸ்னா நம்ம ஸ்கொயர் தானே டைமண்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு உண்டான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ, அதாவது அதனுடைய என்ன, அது டயகனல் மல்டிப்ளை பண்ணா போதுன்றாங்க. பேரலகிராம் என்ன சொன்னோம்? ஓகேங்களா? அது வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொன்னோமா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ நான் சொல்லி கொடுத்த ஸ்லைட்ல இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் வந்து ரீகால் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்சர் போட்டுடலாம். பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா எங்க இருக்கு பாருங்க, இந்த பாருங்க, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ ஏவுக்கு 3 பாருங்க, ஏவுக்கு 3. அப்போ இது இது இருக்கு. அப்போ ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்க, ஸ்கொயருக்கு இங்க பாருங்க, சைடு ஸ்கொயர்டா ஒன்றும் இல்லாம இது நான் ஏன்னு வச்சுக்கிட்டா இங்க பாருங்க, சாரி. இப்போ வந்து பாருங்க ஸ்கொயர் போடுறேன். இப்போ இது ஏ அப்படின்னா ஏன்னு சொல்லலாம், இது நீங்க வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம், இது எதுவான எல்னு சொல்லலாம், எதுவான சொல்லிங்க. ஆனா இது சைடு தானே இதுக்கு பேரு. அப்போ இந்த சைடு என்ன பண்ணா போதும்? ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்கொயருடைய ஏரியா கிடைச்சிடும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப பிக்கு பாருங்க 4, பாருங்க பிக்கு 4. அடுத்து சிக்கு பாருங்க ரோம்பஸ். ரோம்பஸ் என்ன சொன்ன? டைமண்ட் மாதிரி இருக்குமா? டைமண்ட் ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டயகனல். ப்ராடக்ட்னா பாருங்க ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. மீனிங்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, ப்ராடக்ட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம், சம்முனா ஆட் பண்றதுன்னு அர்த்தம், ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்றதுன்னு அர்த்தம். சொல்லியிருக்கல ஏற்கனவே, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஒன்று. அப்போ பாருங்க ரோம்பஸுக்கு சிக்கு 2 பாருங்க, அது வந்து டிக்கு அப்போ வந்து என்ன இருக்கு? பேஸ் இன்ட்டு ஹைட், டிக்கு 1 பாருங்க, ஆப்ஷன் 2 வர வாய்ப்பு இருக்கு. அப்போ மேம் இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். நீங்க ஃபார்முலா அங்கே பண்ண மைண்ட்ல இது பண்ணிக்க வேண்டாம், ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. உங்களை எவ்வளவு ரீடைன் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இது எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன் நான். இப்போது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க போதும், ஓகேங்களா? இதுல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மேம், ஜஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை நான் ஞாபகம் வச்சு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஃபைன். இப்போ பாருலாம் மேம், இந்த பர்டிகுலர் சம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி அடிக்கடி கேட்கறாங்க மேம், ஓகேங்களா? இப்போ பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க, இது கரெக்ட் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. இது கரெக்டா தப்புங்களா? நீங்களே சொல்லுங்க.
இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்புங்களா நம்ம டிஸ்கஸ் பண்றது சொல்லிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அது எந்த மாதிரி ட்ரையாங்கிளா இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆங்கிளை நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு சொன்னேன் நான். ஆல்வேஸ் 180. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானுங்களே? ஆமா சார். ஓகே மேம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் மேம். த சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட் சைடு. மேம் இது ரொம்ப 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 முக்கியம் மேம். என்னன்னா பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல பாருங்க, இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளில் வந்து பாருங்களேன், இது ஒரு சைடு ஏன்னு வச்சுப்போம், இது ஒரு சைடு பின்னு வச்சுப்போம், இது ஒரு சைடு சின்னு வச்சுப்போம். இல்லை என்ன தெரியுங்களா கண்டிஷனு, எனி டூ சைடு மேம். எனி டூ சைடு நீங்க ஆட் பண்ணா தேர்ட் சைடு விட அதிகமா இருக்கும். ஒரு உதாரணம் பாருங்களேன், இது ஏன்ற ஒரு சைடா, அப்ப ஏவும் பியும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சி விட அதிகமா இருக்கும். இப்ப பி சி ஆட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், ஏ விட அதிகமா இருக்கும். இப்ப ஏவையும் சி ஆட் பண்ணீங்கன்னா பி விட அதிகமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ மொத்தம் மூணு சைடுல ஏதோ ரெண்டு சைடு லென்த் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மூணாவது சைடு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை மேம், ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த ட்ரையாங்கிள் இப்போ ஒரு மூணு வேலையை கொடுத்துறாங்க மேம். சொல்ற மாதிரிங்களேன், இப்போ ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? பிசி ஈக்குவல் டு ஒரு 7 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடி, சரி, ஏபி பிசி சிஏ. அப்போ சிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கொடுத்தா நீங்க வந்து இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும்னா மேக் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்களேன், இப்போ ஏபி வந்து 5 சென்டிமீட்டரா, நான் ஒரு லைன் இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது ஒரு 5 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி 7 சென்டிமீட்டர். அப்போ சி வந்து எங்கேயோ இருக்கும், பியில் வந்து எடுத்து ஒரு 7 சென்டிமீட்டர் ஆர்க் பண்றேன், ஸ்கூல்ல பண்ணுவல பண்றேன், இங்க வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்படி வரும், இப்படி வருமா, இப்படி வரும். இப்போ சிஏ அப்ப இங்க இருந்து நான் 1 சென்டிமீட்டர் ஆர்க் பண்ணும்போது இங்கே தான் வரும். இங்க போய் என்ன பண்ணாது, கட் ஆகாது. ரைட்டுங்களா? அப்ப ஏன் பாருங்க, அப்போ 5 + 7 ஆட் பண்ணா ஓகேங்களா, இந்த ஒன்னை விட அதிகமா இருக்கு. ஓகே, 7 + 1 ஆட் பண்ணா 5 விட அதிகமா இருக்கு. 5 + 1 ஆட் பண்ணும்போது 7 கம்மியா தானே இருக்கு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இதுதான் கான்செப்ட். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, எனி டூ சைடு உடைய லென்த் ஆட் பண்ணீங்கன்னா தேர்ட் சைடு விட அதிகமா இருக்கணும் அப்படின்றத வரைய முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் இதுவும் ஆல்வேஸ் கிரேட்டர் தன்னே சொல்லலாம் தேர்ட் சைடு. ஓகேங்களா? அப்ப ரெண்டும் அந்த ட்ரையாங்கல் பொறுத்தவரை ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா மேம்? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, போத் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. இது புரியுதா மேம்? இந்த ரெண்டு ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரையாங்கிளும் ஞாபகம் வரணும். எல்லா மூணு ஆங்கிலையும் ஆட் பண்ணா 180 வரணும். ரெண்டு சைடு ஆட் பண்ணா மூணாவது சைடு அதிகமா இருக்கணும். இது ரெண்டு, இது ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்டர். இது எல்லா ட்ரையாங்கிளுக்குமே அப்ளிகபிள். ட்ரையாங்கிள் நிறைய டைப்ஸ் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் முக்கியம். ட்ரையாங்கிள் இதான் பேசிக்ஸ். ரெண்டு ஃபேக்ட் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ரெண்டு தான். இதுதான் என்னுடைய பேஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுட்டா போதும். ஓகே மேம், கிளியரா மேம்? ஓகே சார். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு தான் பாருங்க. If you know the length of the two sides of a right angle triangle. ஓகேங்களா? இன்னொன்னு, ஜாமெட்ரி சம்பந்தப்பட்ட சம்லாம் நீங்க சால்வ் பண்ணும்போது அந்த ஷேப் முடிஞ்ச வரை வரைஞ்சிக்கங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், இன்சைட்டை கொடுக்கும். டக்குன்னு போடலாம். ஓகேங்களா? இஃப் 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 யூ நோ த லென்த் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றாங்களா, அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஓகே, இங்க 90 டிகிரி இருக்கும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ இஃப் யூ நோ த லென்த் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் தென் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த லைனுடைய வேலை கிடையாது, ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சுப்போம், இது ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுப்போம். இப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தென் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட் கேனாட் பி ஃபவுண்ட்ன்றாங்க. அப்போ இந்த மூணாவது சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இது ரெண்டு சைடு தெரிஞ்சது, ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள், அந்த மூணாவது சைடு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, நீங்களே சொல்லுங்க பாப்போம். முடியும் சார். முடியும் முடியுங்களா சார். மேம்? ஓகே, வெரி குட். எப்படி முடியும்னு சொல்றீங்க? இந்த ரெண்டு சைடையும் வச்சு ஃபார்முலால போட்டா ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிடலாம்ல சார். இந்த ரெண்டு சைடையும் இந்த ரெண்டு சைடு இருக்கிற வேல்யூ வச்சு ஆப்போசிட் சைடுல இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார், a square plus b square ஒரு வெரி ஃபார்முலா ஒன்று குட். வரும்.
வெரி குட் வெரி குட். அப்போ ஒண்ணு இல்ல மேம், இங்கதான் பித்தாகரஸ் தியரம் ஃபார்ம் ஆகும். இதுதான் பித்தாகரஸ் தியரம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா மேம்? இதுதான் பித்தாகரஸ் தியரம். என்னன்னா என்ன பித்தாகரஸ் தியரம் நான் சொன்னேன்ல, இது ஹைபோடனஸ் தான் மேம். இது லெக் ஒன்னா, இது லெக் டூங்களா? அப்போ ஹைபோடனஸ் தானே வேணும். அப்போ ஹைபோடனஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு லெக் ஒன்னுடைய ஸ்கொயர்டு பிளஸ் லெக் டூ உடைய ஸ்கொயர்டு. புரியுதுல மேம்? அவ்வளவுதான். அப்ப இந்த வேலைக்கு சப்ஜெக்ட் பண்ணி இந்த வேலை சப்ஜெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஹைட் கிடைச்சிடும். இதுதான், அதனால பர்டிகுலர் என்ன சொல்றாங்க, அவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், சார் இப்போ வந்து மற்ற சைடுக்கெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையா அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ரூலர் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். புரியுதுங்களா? டிஃபால்ட்டா பண்ண முடியாது. இதுக்கு வந்து இட் ஹேஸ் சம் யூனிக் ஃபார்முலா, வேற ஒண்ணும் இல்லை. ராஜி புரியுதுங்களா மேம்? அப்போ மூணாவது ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க நாட்டு சொல்றாங்க. கொஸ்டின் படிக்கும்போது கொஞ்சம் கவனமா படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிங்க. ரைட்டா தப்புங்களா? The internal angles of a triangle add up to 180 degree. கரெக்டா தப்புங்களா மேம்? கரெக்ட் தான் சார். ட்ரூ. கரெக்டுங்க சார். எப்படி சொல்றீங்க கரெக்ட்னு? சார் எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ண 180 டிகிரி தானே சார் வரும்? அவ்வளவுதான் மேம். அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ண 180 டிகிரி. இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதானே சார் இன்டர்னல் ஆங்கிள். இன்டர்னல் உங்களுக்கு மீனிங் தெரியும். இன்டர்னல் உள்ளன்னு அர்த்தம். கரெக்டா பாருங்க. இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஒரு ஒண்ணு உள்ள தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்டர்னல் ஆங்கிள் தானே, வேற ஒண்ணும் கிடையாது. இன்டர்னல் ஆங்கிள் பார்த்து இது புதுசு நினைச்சு கூடாது. இவ்வளவுதான் கான்செப்ட். வெரி குட். புரிஞ்சுங்களா? அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்ப ஒன்னு தப்பு ரெண்டு கரெக்ட். எந்த ஸ்டேட்மெண்ட்? சி வருமா? சாரி, 4 வரும். ஸ்டேட்மெண்ட் ஒன்னு தப்பு ரெண்டு ரைட். அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ரைட். பாருங்க, இவ்வளவுதான் கான்செப்ட்டுங்க. அப்போ நீங்க ஜாமெட்ரியில பொறுத்தவரை இந்த பேசிக்ஸ் லெவல்ல நீங்க வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்களாவே, ஒவ்வொரு ஷேப்புக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்களாவே ரொம்ப சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு இந்த மூணு மாதிரியான சம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இப்ப பாருங்க அடுத்த சம். இந்த சம் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க மேம், ஒண்ணு இல்ல, இது ரொம்ப ஈஸி தான். பாத்துல பயப்படலாம் அவசியம் இல்ல, நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப எப்ப கேட்டாங்க 2023 லேட்டஸ்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ இப் தி ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் சொல்றாங்களா, டக்குன்னு ஒரு சர்க்கிள் வரையணும். சர்க்கிள்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் பாத்துங்க. சர்க்கிள் அப்படி இருக்கும். இதுல வந்து சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுப்போம். இது வர இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதுதான் சர்க்கிள். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு மேல ஒன்றும் தெரியல. இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, அதை வந்து 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. சரி, இட் இஸ், அப்போ இட்ஸ் ஏரியா வில் இன்க்ரீஸ் பை. பாருங்க, அப்போ வந்து இப்ப ரேடியஸ் தான் ஒரு ஸ்கொயரை பொறுத்தவரையிலேயே ஒரே ஒரு யூனிட் அந்த ரேடியஸ். அந்த ரேடியஸ் மாற மாற அதனுடைய ஷேப்பு மாறும்ல, அதனுடைய ஏரியாவும் மாறும்ல. ரைட்டுங்களா? அப்போ அதனுடைய இந்த இது வந்து இப்படி இருக்குன்னா, இதுல ஒரு 10% இப்படி இருக்குன்னா 10% இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஓகேங்களா? அப்ப ஆறு வந்து என்ன ஆகுது, ஆறு கூட ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் பெருசா தானே ஆகும். அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு இல்ல மேம், பாருங்க இந்த ஃபார்முலா ஒண்ணு இல்ல, நம்ம பெர்சன்டேஜ் படிச்சல, அந்த பர்சன்டேஜ் என்ன பண்றாங்க, ஜாமெட்ரி கூட லிங்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் போட தெரிஞ்சதுன்னா இது நம்ம போட்டுடலாம். என்ன அதிகபட்சம் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா தேவை. நீ நார்மலா கேட்டா போடலாம், இங்க ஃபார்முலா தேவை. பர்சனல் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு பொருளுடைய விலை ஓ சோன் சோ, அதுல 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஆகுன்னு கேட்பாங்க. இங்க வந்து ஜாமெட்ரியை இன்க்ளூட் பண்றாங்க. அப்ப என்ன சார் அப்படின்னா, இவங்க எதை பத்தி டீல் பண்றாங்க, ஏரியா பத்தி டீல் பண்றாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் பத்தி. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஒண்ணு இல்லாம ரொம்ப சிம்பிள் பாருங்க. ரேடியஸ்னா 6. இப்போ யூஸ்வலா 6 இருக்கு, அந்த 6 என்னவோ மாறுதுன்னா 10% சொல்றாங்களே, அப்ப 10% அதிகமாகுதா? அப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 என்னவோ மாறுதுன்னா 110% மாறுதா? ஏன்னா அதிகமாகுது. அப்போ இது 100%னா இது 100ன்னு வச்சுப்போம். அப்ப இது என்ன ஆகுது, 110. கரெக்டுங்களா? அப்ப 100 ஆறா இருக்கிறது 110 ஆறா மாறுது. புரியுதுங்களா? அப்போ நீங்க இந்த லெவல் தெரிஞ்சா போதும். இது எப்படி நான் சார் சால்வ் பண்ண ஒரு மெத்தட் சொல்ற, புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா,
110 தானே. இப்போ ஆறு வந்து இருக்கு மேம். இந்த ஆறு வந்து இருக்கு. ரெண்டு விஷயம் போட்டுப்போம். இந்த ஆறு இருக்கு, இன்னொரு இடத்துல 10% இன்க்ரீஸ் ஆகுது. 10%னா 110/100 இன்ட்டு ஆறுன்னு சொல்லலாம். பர்சன்டேஜ்னா பை 100 தானே. அப்போ இதில் நீ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.1 கிடைக்குமா? அப்ப என்னன்னா இது வந்து இனிஷியல். இனிஷியலா ஆறு இருக்கு மேம். இப்போ வந்து ஃபைனலா என்ன மாறுது? ஆறுவா இருந்தது, ஃபைனலா 1.1 மாறுது மேம். இங்க ஆறுனா அது ஒன்னு ஆறுன்னு அர்த்தம். ஒன்னு நம்ம போடல. அப்போ ஒன்று ஒரு இது போடலாம், ஒன்று இருக்கிற அர்த்தம். அப்போ ஒரு ஆறா இருந்தது, என்னவா மாறுது? 1.1 ஆறா மாறுது மேம். அப்போ ஆறு 1.1 ஆறா மாறும் பொழுது ஆறு போட்டா வர அந்த சர்க்கிளுடைய ஏரியா விட 1.1 போடும்போது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அதனுடைய எவ்வளவு அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருன்னு கேட்கறாங்க. இது இது புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் எப்படி சால்வ் பண்ற பாருங்க. இந்த மெத்தட் வந்து நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன். இப்ப ஏரியா கேட்கறாங்களா? அப்ப என்ன அப்படின்னா சர்க்கிளுடைய ஏரியா தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் பாருங்க. சொல்லுங்க பாப்போம், யாராவது ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப நான் சொல்லிடுறேன், அப்புறமா படிச்சுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் மேம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், ரைட்டுங்களா? அப்ப என்ன சார் பண்ணுன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க. இதுதானே காமன் ஃபார்முலா, ரைட்டுங்களா? இப்ப ஒரிஜினல் என்னது? ஆறு இருக்கா? இப்ப ஒரிஜினல் வந்து ஆறு இருக்கு. அப்போ இந்த ஆறை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆறுனா ஒன் டைம் தானே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆறு ஒன்னு வச்சுக்கலாமா? இந்த 1.1 ஆறு 1.1 வச்சுக்கலாமா? அதாவது நீங்க இந்த ஆறுல விட்டுருங்க மேம், புரியுதுங்களா? ஆறு விட்டுருங்க. சரி, இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல, சரி ஓகே, நீங்க இப்படியே வச்சுக்கலாம், வேணாம் விடுங்க. நம்பர் விட்டுருங்க. நம்பர் போட்டா ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன். நம்பர் நம்பர் போட்டா ஈஸியா இருக்கு, நான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? சரி, ஒண்ணு இல்ல. அப்ப இந்த ஒண்ணு தானே, இது வந்து ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க. இது 1.1 வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிங்களேன். இங்க பாருங்க, பை இருக்கா? பை வந்து 22/7 நம்பர் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா, அப்போ ஒன்னு ஸ்கொயருங்களா? அதே மாதிரி இங்க போடுங்க, 22/7 பைக்கு. ஆறு வந்து 1.1 ஸ்கொயர் போட்டுக்கிறங்க. பாருங்க இங்க என்ன வரும்? இந்த ஒன்னு ஸ்கொயர்னா ஒன்று தான் வரும். அப்போ இது 22/7 தானே வரும். இங்க வாங்க, இங்க என்ன வரும்? இது 22/7. ஓகே, இந்த 1.1 இருக்குல்ல, ரெண்டு முறை இருக்கா? அப்ப ரெண்டு முறை போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 11 சார் 121 மேம். ஓகேங்களா? 121 பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் தாண்டி பாயிண்ட் வச்சீங்கன்னா 1.21 வரும் மேம். அப்போ இங்க என்ன வருதுன்னா இன்ட்டு 1.21, ரைட்டுங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ 22/7, இதனுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு 1.21. இது நீங்க இதுல மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்கறாங்க? எவ்வளவு ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நீ பர்சன்டேஜ் படிக்கும் பொழுது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு கேட்பான்னு சொல்லியிருக்கேன் நம்ம அந்த டேட்டா இன்விடேஷன்ல. இன்னும் அந்த டேட்டா இன்விடேஷன் பார்க்கும்போது படிப்புக்கு சொல்லியிருக்கேன் நான். அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை மேம், ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் மேம் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ. அப்போ என்ன மீனிங்னா இதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படி சொல்லும்போது டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100 மேம். இதான் ஃபார்முலா. அப்ப டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம்? இது மைனஸ் பண்ணலாமா? பாருங்க, 22/7 இன்ட்டு 1.21 மைனஸ் 22/7 பை ஒரிஜினல் என்ன வரும்? இதான ஒரிஜினல் 22/7. பாருங்க, அப்போது ரெண்டு காமன் 22/7 இருக்குங்களா? அதை வெளியிடுங்க. இங்க என்ன இருக்கு? 1.2 மேம் இன்ட்டு 100 இருக்குல்ல? ஓகே, 1.21 மைனஸ் 1 வருமா? பை 22/7 வருமா? பாருங்க மேம், இது கேன்சல் ஆயிடுதா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 1.21 மைனஸ் 1 வருதா? மைனஸ் பண்ணுங்க, 0.21 வருதுங்களா? இன்ட்டு 100. அப்போ 0.21 கட்டணம் என்ன வரும்? 21%. அப்ப பாருங்க, இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களால கெட் பண்ண முடியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே சார். ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிள். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது என்ன, நீங்க என்ன சொல்ற, ஒரே நிமிஷம் இருங்க. இது கூட நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இவ்வளவுதான் நான் சிம்பிள் பண்ணி சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ நான் ரொம்ப இதாக எழுதிருக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இதில் நான் வந்து உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் சிம்பிளா டெலிட் பண்ணுறது பெரிய வேலையா இருக்கு. சரி சரி, ஒரே நிமிஷம் இருங்க, முடிச்சிடலாம். இன்னும் ஒரு சும்மா 2 கொஸ்டின்.
அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவ்வளவு நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு விளக்குறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க இவ்வளவுலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நான் சம்மு வந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மெத்தட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுறதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? இது இந்த சம்மெல்லாம் போட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கடை கடன் போட்டுருங்க. இவ்வளவுலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தானே கேட்குறாங்க. இங்க பாருங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தானே கேட்குறாங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா வச்சுக்கோங்க, சம்ம நான் ஒரு லைன்லேயே போடுறேன் பாருங்க. இந்த பாருங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அதை ஏரியாவில் இன்க்ரீஸ் வந்து கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பரவாயில்ல. பர்சன்டேஜ் என்ன எழுதுறீங்கன்னா, டிஃபரன்ஸ் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. இது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ டிஃபரன்ஸ்னு வரும்பொழுது நமக்கு வந்து ரெண்டு கூட டிஃபரன்ஸ் சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கு 10% போகும்போது இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது 1.1 வச்சுக்கோங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? அடுத்து வந்து ஃபார்முலா வந்து 2πr² தெரியும். அப்போ பாருங்க, 2πr² πr² ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2πr², 2 இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். இப்போ அதாவது பெரிய வேலையை வந்து எது வந்து மைனஸ் வந்து மாத்திக்கலாம். எது அதிகமா இருக்கோ அது வந்து டிஃபரன்ஸ் போட்டா போதும். சரி, 1 2 பை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா 2π r 1ன்னு வச்சுப்போம். சரி, 2π அதாவது சாரிமா πr², πr², πr². ஓகேங்களா? அப்போ ஒண்ணு இவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதிடலாம். இதுல எழுதினீங்கன்னா பாத்துக்கலாம் மேம், ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இதுல வந்து இந்த பை வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ வந்து r1² மைனஸ் r2² டிவைடட் பை பை இன்ட்டு r1² கிடைக்கும். இந்த பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ மட்டும் வரும். இப்போ பாருங்க, r1க்கு ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, r2 வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. சப்ஜெக்ட் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுங்க, ஆன்சர் கிடைக்கும். ரைட்டுங்களா? நான் ரொம்பலாம் வந்து போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க இந்த பைக்கு 22% போட்டாலும் அப்படியே பை அடிச்சாலும் ஒண்ணுதான். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, r1 இது கூட வச்சுப்போம். r1 1 வரும். இங்க வந்து மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.21 வந்துச்சு பை 100. ஓகேங்க, அதாவது பை 1 இன்ட்டு 100. கரெக்டுங்களா? இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் போடும்போது இதுல இருந்து இது மைனஸ் பண்ணல, எது பெருசோ அது வந்து சின்னது மைனஸ் பண்ணா 2.1 வருது இன்ட்டு 100. அவ்வளவுதான். இது போட்டீங்கன்னா 21% போட்டாலும். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப டஃப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கேட்டாலும் இதே மாடல் தான். அப்ப என்ன அது? இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது 10% டிக்ரீஸ் சொல்லுவாங்க. டிக்ரீஸ் வருதான். அப்ப 90% வச்சுக்கலாமா? அவ்வளவுதான். அப்ப 90% என்ன வச்சுக்கலாம்? 90/100. அவ கண்டு வச்சுன்னா 0.9 வச்சுக்கலாமா? அவ்வளவுதான். இங்க 1.1 எடுத்ததுக்கு பதிலாக என்ன போடுவோம்? 0.9 போட்டுப்போம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இன்க்ரீஸ் கட்டாலும் அதே மாடல் தான், டிக்ரீஸ் கட்டாலும் அதே மாடல் தான். இந்த லெவல் தெரிஞ்சா போதுங்க. ஓகேங்களா? இஸ் கிளியர் மேம்? ஓகேல மேம்? ஓகே, இது பாருங்களா மேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து இல்லை மேம், இது ஒரு மாடலான சம்மு. இதுவும் அதே மாடல் தான். சரிங்களா? ஆனா கொஞ்சம் நீங்க ஃபார்முலா இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பண்ணலாம். ஒரு சம் முடிச்சிடலாம். இந்த ஒரே சம் மட்டும் கவனிங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? பாருங்களேன். A circle has a diameter. ஓகேங்களா? இது வந்து சேமா இருக்குமா? சேம்னா ஈக்குவல் வச்சுக்கலாமா? A circle has a diameter same as the length of the side of a equilateral triangle. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியான்னு கேட்கறாங்க மேம். ஒன்றும் இல்லை, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று சர்க்கிளா, டயக்ராம் வரைஞ்சா தான் புரியும். இன்னொன்று ஈக்குவல் ட்ரையாங்களா, அவன் 3 சைடு ஈக்குவலா இருக்குமா ட்ரையாங்களுக்கு? இது ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா மேம்? இப்போ பாருங்களேன், இப்போ இதோட டயாமீட்டர் சொல்றாங்களே 6. இங்க பாருங்க மேம், சென்டர் பாயிண்ட்ல இருந்து வருது. இது வந்து 6 மேம். 6னா ரேடியஸ். ஓகேங்களா? இதுவே மொத்தமா இந்த லைன் ஃபுல்லா போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து டி மேம், மொத்தமா. ஓகேங்களா? அப்ப ஆர்னா ஹாஃப், டினா அதுல அது வந்து ஃபுல்லா வரும். அப்ப என்ன மீனிங்னா, இங்க இந்த டின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வரும். ஆர்ன்றது இது ரேடியஸ்ன்றது டயாமீட்டர்ல ஹாஃப் தான். அது தெரிஞ்சா போதும். ஓகேலா? இது ஓகே. இந்த டயக்ராம் வாங்க. இந்த டயக்ராமோட லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஒன்றும் இல்லை, இது 3 சைடு ஈக்குவல் 3 சைடு ஈக்குவலா இருக்குமா? ஏன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டு டயக்ராம். அவங்க என்ன கேட்கறாங்க? ரேஷியோ ஆஃப் த ஏரியா தானே கேட்கறாங்க. அப்போ இந்த இது கூட ஏரியா என்ன ஃபார்முலா சொல்லுங்க அப்போ? சர்க்கிளுடைய ஏரியோட ஃபார்முலா என்ன? பை r². ரேஷியோ தானே, ரேஷியோ டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்ன?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா இருக்கு மேம். இது எனக்கு சொல்லியிருக்க மாட்டேன், பட் தேவைப்படுறப்ப படிச்சிங்க. ஓகேங்களா? √3/4 ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவுக்கு உண்டான என்ன பண்றாங்க, ரேஷியோ கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, பாருங்களேன். பை இருக்கா? இந்த பையை நான் 22/7 போடலாமா? இன்ட்டு ஆறு இருக்குங்களா? ஓகேங்களா? அந்த ஆர் ஸ்கொயரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. டிவைடட் பை இங்க வாங்க √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குங்களா? ஓகேங்களா? இங்கதான் ஒரு விஷயம் கவனிக்கணும் பாருங்க. எஸ் சர்க்கிள் ஹேஸ் த டயாமீட்டர் சேம் அஸ் த லென்த் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்றாங்களா? அப்ப என்ன மீனிங்னா லென்த் ஆஃப் தி இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லலாமா? அப்போ ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு டின்னு சொல்லலாமா? இங்க ரைட்டுங்களா? இங்க சொன்னீங்கன்னா என்ன மீனிங்? ஏ ஈக்குவல் டு டியா? அப்போ நான் என்ன சொன்னேன், இங்க வந்து இந்த டின்றது 2 டைம் வருமா? 6. டின்றது 2 டைம் வருமா? 6. அப்ப என்ன மீனிங்னா இந்த டிக்கு பதிலா நீங்க 2r போடுங்க மேம். அப்ப என்ன வரும்னா ஏவுக்கு பதிலா 2rன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அது ரெண்டு கூட ரிலேஷன் தான். அப்ப என்ன பண்ணுனா அது ஏ ஸ்கொயருக்கு பதிலா பாருங்க 2r² போடணும் மேம். போட்டீங்கன்னா பாருங்க 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை பாருங்க √3/4 அப்படியே போட்டுங்க. போட்டுட்டு இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணுங்க 2 டைம் போட்டு 2 × 2 4 வருமா? இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வருமா? இவ்வளவுதான் கான்செப்ட். என்ன 2 முறை போறீங்க 2r இன்ட்டு 2r 2 × 2 4 6 6 ஆர் ஸ்கொயர்டு. பாருங்களா? இப்போ பாருங்க என்ன சார் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்களேன், இது ஆர் ஸ்கொயர் தான். இந்த 22 வந்து 4 அடிக்கலாம் பாருங்க. அது வேணாம், இங்கே அடிச்சிடலாம். இந்த 4 இந்த 4 அடிச்சிடலாம். அவ மீது என்ன சார் என்ன மேம் இருக்கு? 22/7 மேலே இருக்கு. டிவைடட் பை √3 இருக்கா? இப்போ என்ன பண்ண ஒன்றும் இல்லை, இந்த 7 டினாமினேட்டர் தானே இருக்கு, அது கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 22/7 √3 கிடைக்கும். அப்போ 22/7 √3 நம்ம எப்படி இதெல்லாம் 22 ஈஸ்ட் போட்டு 7 √3 போட்டு என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். இருக்கா பாருங்க, இங்க பாருங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த சம் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் பொறுத்தவரையிலேயே ஏரியா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா √3/4 ஏ ஸ்கொயர்ன்றத நாம வச்சுக்கிறீங்க. இது ரெண்டு கூட ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, அது ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஏன் இந்த ஆறு மாத்திரம்னா அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். ஒரு ரேஷியோ என்ன வரும், ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேல்யூ மட்டும் தானே வரணும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான், அப்போ இதுதான் ஆன்சர். இந்த பர்டிகுலர் சம் புரியுதா மேம்? எனி டவுட்? நோ சார். இன்னொன்று மேம், இந்த சம்மு வந்து நம்ம வந்து வேற எப்படியுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த சம்மில் நான் ஃபார்முலா சரியில்லாம் வச்சுங்களேன், நம்ம வந்து நகரவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணுங்க மேம். நீங்கள் கொடுத்த ஃபார்முலா எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்க. உங்களை படிச்சுட்டு உங்களால் எழுத முடியுதா ட்ரை பண்ணி பாருங்க. சார் எழுதி பார்க்குறேன் மாற்றி 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 வருதுன்னா சொல்லுங்க. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ண பிறகு தான் ஒரு வேல்யூஸ் தெரியும். அப்போ உங்களுக்கு இதாக இருக்குன்னா அப்போ திரும்பி என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஷார்ட் கட்லாம் வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி நான் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா இவ்வளோதானான்னு உங்களுக்கு தோணும். அது ஒரு கிளாஸே போவோம், அது நம்ம பின்னாடி நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். இவ்வளோதான் மேம். இது இன்னும் 2 சம் இருக்கு. இந்த 2 சம் நீங்க என்ன பண்ண பாருங்கன்னா நீங்களே உங்களுடைய நாலேஜ் வச்சு என்ன பண்றீங்க, சால்வ் பண்றீங்க. சால்வ் பண்ணி டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இந்த சம் 7 சம் கொஞ்சம் டஃபா இருக்கும், கொஞ்சம் பெரிய வேலை, பரவாயில்ல. ஆனால் அந்த 6 சம் போட மட்டும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் மேம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஓகே ஓகே மேம், சார். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு லீவு, என்ன சொல்றது, இன்னைக்கு லீவு நாளுன்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து சித்திரை திருநாளா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் எப்படி சொல்லலாம், தமிழ் நியூ இயருங்களா மேம்? ஓகே, அனைவருக்கும் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. இந்த முறை வந்து எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்கண்ணா மேம்? யூஜிசி நெட் போட்டாங்களா என்ன? இல்ல சார், நான் அவங்க வெப்சைட்ல போடல சார், மத்த வெப்சைட்ஸ் போட்டிருக்காங்க. யூஜிசி நெட்ல இன்னும் போடல சார். இன்னும் போடல. அனௌன்ஸ் எப்படி எனக்கு பண்ணிட்டு தெரிஞ்சு வந்து நீங்க ஏப்ரல் அனௌன்ஸ் பண்றாங்க. சி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல தானேப்பா? பண்ணல சார். ஆனா இது இந்த மாசம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வந்துடும். அதனால வந்து எப்படியும் வந்து நமக்கு ஜூன் மாதம் எண்டில் இல்லைன்னா ஜூலை ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்னும் கம்மி நாள் தான் இருக்குது. நீங்கள் படிக்கிற இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண. அதனால் மேக்ஸ் டவுட் இருக்குன்னா கேளுங்க.
நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க மேக்ஸ்ல வந்து என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு முழு மார்க் எடுக்கணும் தான் நான் நம்ம ஆசைப்படுறேன். சரிங்களா? அதனால தயக்கப்படாதீங்க. டக்குன்னு வரதா ஒரு போட்டோ அப்படியே எடுத்து டக்குன்னு எனக்கு அனுப்பிட்டுருங்க. நான் பார்த்துறேன். உங்களுக்கு வந்து குரூப்ல போட்டாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் எனக்கு பர்சனலாக அனுப்பினாலும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பாருங்க, நீங்க சொல்லுங்க, நான் வந்து போட்டு விட்டுறேன். சரிங்களா? அதெல்லாம் ரெகுலரா பண்ணுங்க மேம். இந்த மாதிரி கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணனு. நீங்க நினைச்சதை என்ன சொல்ல அச்சீவ் பண்ணணும். அதனால இந்த நியூ ஒரு வாழ்த்து கூட நான் அது சேர்த்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே மேம். வாங்க. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஆமா.